வினாத்தாளை அவுட் செய்தால் 10 ஆண்டு சிறை, 1 கோடி அபராதம். சிறு வயது முதலே குழந்தைகளை நீ படித்து என்னவாக போகிறாய் என்று கேட்டால் அதற்கு டாக்டராக போகிறேன் என்று மழலை குரலில் சொல்லும் பதிலை கேட்டு பெற்றோர்கள் பூரித்து போவார்கள். காரணம், மருத்துவ படிப்பின் மீது அவர்கள் வைத்திருந்த அப்படி ஒரு அபரிவிதமான மரியாதைதான். மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே நடைபெற்ற மருத்துவர் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை காலப்போக்கில் நீட் என்ற நுழைவுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு ஒரு சாரார் ஆதரவு தெரிவித்தாலும் பெரும்பான்மையானவர்கள் எதிர்ப்புதான் தெரிவித்து வருகின்றனர். காரணம், கிராமப்புறத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களால் கூட நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கடினமான ஒன்றாக உள்ளது. இதனால் மனமுடைந்து பல மாணவர்கள் தங்களின் இன்னுயிரை மாய்த்து கொண்ட துயரமும் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடந்து வருகிறது. இதற்கு அனிதா தொடங்கி ஜெகதீசன் வரை நிகழ்ந்த தற்கொலைகளே சான்று. தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வு ரத்து குறித்து 2 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. இந்நிலையில் நீட் தேர்வு வரலாற்றில் முதல் முறையாக 67 மாணவர்கள் 720க்கு 720 என்ற முழு மதிப்பெண்களை பெற்றதும், நீட் தேர்வில் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்வினையாக பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். நீட் வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக பீகாரில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் மத்திய அரசு புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டங்கள் உடனடியாக வழக்கத்திற்கு வந்தால்தான் விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்களின் மருத்துவர் கனவு பலிக்கும்.